Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்னைக்கு டேலி ஃப்ரேமில் பர்ச்சேஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் வித் ஜிஎஸ்டி என்ட்ரியை டேலி ஃப்ரேமில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ளையர்கிட்டேருந்து மெட்டீரியல் வாங்கும்போது அந்த பர்ச்சேஸ் ஐட்டம் விற்று அதுக்கு வரக்கூடிய எக்ஸ்பென்சஸுக்கும் ஜிஎஸ்டி பிடித்தம் பண்ணியிருப்பாங்க. அந்த என்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட் இருக்கும். அந்த ஐட்டமுக்கு எப்படி நம்ம என்ட்ரி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வாய்ஸ் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்டார் பவர் ட்ரேடர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா யூஎஸ்சி கேபிள் வாங்கியிருக்கோம், மொபைல் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம், மொபைல் சார்ஜர் வாங்கியிருக்கோம், எம்ஐ பேட்டரி வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா 28%, மொபைல் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 12%, மொபைல் சார்ஜருக்கு பார்த்தீங்கன்னா 28%, எம்ஐ பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 28%. கீழே பாருங்கள், அதுக்கான எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் சார்ஜஸ் 18% ஜிஎஸ்டி ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ், இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி ரேட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி என்ட்ரியை எப்படி டேலி ஃப்ரேமில் எப்படி நம்ம மல்டிபிள் ஸ்லாப் ரேட் உள்ள ஜிஎஸ்டி என்ட்ரி, அதாவது பர்ச்சேஸ் வித் எக்ஸ்பென்சஸ், இதை எப்படி இந்த என்ட்ரி டேலி ஃப்ரேமில் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் த டேலி நீங்கள் வி ப்ரெஸ் பண்ணுங்கள், F2. இன்வாய்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 9/9/2021. ஓகே. அடுத்தது F9 பர்ச்சேஸ். ஓகே. அடுத்து இன்வாய்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 78945, டேட்டு 9/9/2021. சப்ளை லெஜர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவர் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸ்டார் பவர் ட்ரேடர்ஸ். இது சன்ட்ரி கிடிடார்ஸில் வரும். ஓகே. மெயின்டெனன்ஸ் பில் பை பில் நீங்கள் எஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா தாம்பரம் சென்னை. ஓகே, தாம்பரம் சென்னைன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் போடணும். நம்பர் பார்த்தீங்கன்னா 33. ஓகே, AAA TN 5491 Q1 ZZ. ஓகே. இப்போ நம்ம சப்ளையரோட லெஜர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாம் என்ட்ரி கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் மட்டும் வச்சா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ் இப்போ 12%னா பர்ச்சேஸ் 12% வைக்கலாம், 28னா 28 வைக்கலாம், 5னா 5 வைக்கலாம். ஆனால் இது மல்டிபிள் ஸ்லாப் ரேட்டுங்கிறதுனால நீங்கள் ஜென்ரலாக பர்ச்சேஸ் மட்டும் கொடுத்துக்குங்க. ஓகே. அடுத்தது Alt C. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா சி டைப் யூஎஸ்பி கேபிள். ஓகே, யூஎஸ்பி கேபிள். இது நம்ம Alt C மொபைல் அசசரிஸ்னு போட்டுப்போம், இல்லைன்னா மொபைல்னு போட்டுக்கிட்டால் கூட போதும். இதில் என்ட்ரு கொடுத்துப்போம். ஓகே, என்டர். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்பர்ஸில் வரும். ஓகே, நம்பர்ஸு. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக HSN கோடு மட்டும் கொடுக்கணும். என்டர். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மொபைல் அசசரிஸ். ஓகே, நான் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து HSN கோடு பார்த்தீங்கன்னா 85441990. ஓகே, இது டேக்ஸபிள் ரேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28% கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை இந்த இடத்துல கூட்ஸில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 பீஸு. ஓகே, 329 பர் பீஸோட ரேட்டு. அடுத்தது Alt C மொபைல் ஸ்டாண்டு. ஓகே, மொபைல் ஸ்டாண்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மொபைலில் வச்சுக்கிறேன். இது யூனிட் நம்பர்ஸு. அதேமாரி இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்றேன். இதில் மொபைல் போட்டுப்போம். ஓகே, இதில் HSN கோடு பார்த்தீங்கன்னா 42023990. ஓகே. அடுத்தது டேக்ஸபிள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 12%. இப்போ 12% வச்சிட்டோம். டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸில் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 100 நம்பர்ஸு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 169 மொபைல் ஸ்டாண்டோட பர் பீஸோட ரேட்டு. அடுத்து Alt C மொபைல் சார்ஜர். ஓகே, மொபைல் சார்ஜர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொபைல். இதுவும் யூனிட் நம்பர்ஸ் தான். ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஸ்டேட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் நீங்கள் எஸ் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைலு. நம்பர் பார்த்தீங்கன்னா HSN நம்பர் 85044030. ஓகே, இது டேக்ஸபிலிட்டி டேக்ஸபிள் ரேட் பார்த்தீங்கன்னா 28%.
ஓகே, இப்போ நம்ம இதை குட்ஸில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது மொத்தம் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இது 100 பீஸு 159 பர் பீஸோட யூனிட்டோட ரேட்டு. ஆல்ட் சி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பேட்ரி இது அண்டர் வந்து மொபைலில் வச்சுக்கிறேன். ஓகே, யூனிட் வந்து நம்பரு நீங்கள் அதேமாதிரி செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் நீங்கள் எஸ் கொடுங்க. இதுவும் வந்து மொபைல் வச்சுக்கிங்க. ஹெச்எஸ்என் கோடு பார்த்தீங்கன்னா 85065000. ஓகே, டேக்ஸபிலிட்டி வந்து டேக்ஸபிள். ஓகே, இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 28%. ஓகே, இப்போ இந்த கூட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 12% ஸ்லாப் ரேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28% வந்திருக்கு. ஓகே, டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 நம்பர்ஸு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஆல்ட் சி. இதில் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இந்த இன்வாய்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஏன்னா இது மெட்டீரியல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஓகே, இது ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் நீங்கள் எஸ் கொடுத்துக்குங்க. இதில் டிஸ்கிரிப்ஷனில் மொத்தம் இன்சூரன்ஸ்னு போட்டுங்க. ஓகே, இன்சூரன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு, ஹெச்எஸ்என் கோடு கிடையாது, சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு, எஸ்எஸ்சி கோடு. அவங்க ஏற்கனவே இன்வாய்ஸில் கொடுத்துருக்காங்க 997136. ஓகே, இது வந்து நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வந்து பர்ச்சேஸ் டேக்ஸபிள். ஓகே, பர்ச்சேஸ் டேக்ஸபிள். இதில் நீங்கள் மொத்தம் அவங்க வந்து 18% கொடுத்துருக்காங்க. 18% கொடுத்துப்போம், சேவ் பண்ணிப்போம். இதே டைப் ஆஃப் சப்ளை வந்து சர்வீசஸ் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆல்ட் சி. பேக்கிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, பேக்கிங் எக்ஸ்பென்சஸ். பேக்கிங் எக்ஸ்பென்சஸ் இதுவும் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. அதேமாரி இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இது எஸ்எஸ்சி கோடு பார்த்தீங்கன்னா 998540. ஓகே, இது நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் டேக்ஸபிள். இதுவும் பார்த்தீங்கன்னா 18% கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி ரேட்டு. நம்ம இதையும் கொடுத்துப்போம். டைப் ஆஃப் சப்ளை சர்வீசஸ் வச்சு நம்ம சேவ் பண்ணிப்போம். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500. ஓகே, அடுத்தது ஆல்ட் சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ். ஓகே, ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது மாதிரி ஜிஎஸ்டி அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டிஸில் நீங்கள் எஸ் கொடுத்துங்க. இதில் ஃப்ரைட் சார்ஜஸ். ஓகே, இது எஸ்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா 996532. ஓகே, இது நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் டேக்ஸபிள். ஓகே, பர்ச்சேஸ் டேக்ஸபிள். இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, இதுலேயே வந்து நம்ம இந்த சர்வீசஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸுக்கு வந்து 18%, பேக்கிங் வந்து 18, ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 5% சர்வீசஸ் வரும். டைப் ஆஃப் சர்வீசஸ் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ட் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து 18% ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன் ஆகிருக்கு.